வாங்கினேன் நான் விஷ்ணு அண்ணா. சேனல் பயங்கர டெவலப்மெண்ட் போல, வண்டி எல்லாம் பயங்கரமா இருக்கு. ஆமா ஆமா ட்ரிப் எதுவும் போறியா? ஆமா ட்ரிப்பு தான் போனோம். காத்து இல்ல, இந்த இடத்துல கடை வேற கிடையாது. என்ன பண்றதுன்னு புரியல. அது எல்லாம் கவலைப்படலாமா? தள்ள கூட முடியலையே வண்டியா. முடியாது. நம்ம கிட்ட ஒரு விஷயம் இருக்கு. என்னது? இந்த காத்தடிக்கும் நவீன மிஷின். இது பம்பா? எடுத்துட்டு வரேன், நீ பாரு. விஷ்ணு, இதான்பா அந்த காத்தடிக்கிற மிஷின். இதை வச்சு காத்தடிச்சுக்குப்பா. ஏன்னா கடையில அவ்வளவு பெரிய மிஷின் வச்சிருப்பாங்க, அதுலயே ஒழுங்கா ஏறாது. தம்மாத்தடி மிஷின்ல எப்படின்னா ஏறும். ஏறுமா? சரி, இது என்ன பிராண்டு? இந்த மிஷினை பத்தி கொஞ்சம் விளையாடியா சொல்லுங்க. இது எக்ஸ்பிளைன் பண்றேன் மொத்தமா. இது யார் யாருக்கெல்லாம் செட் ஆகும், காத்தடிச்சா எவ்வளவு நேரத்துல ஏறுது, எல்லாத்தையும் நீங்க பார்த்து அலசிடலாம். ஓகே, முதல்ல காத்தடிச்சா ஏறுதான்னு பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த மிஷினை நம்ம ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணிடுவோம். இதுதான் அந்த காத்தடிக்கும் நவீன மிஷின். வாவ், பார்க்கவே அழகாகுது. இதுல மிஷின் கொடுக்குறான், ஒரு சார்ஜரு. சார்ஜ் போட்டு ரீசார்ஜபிள். அது ரீசார்ஜபிள் பேட்டரினால அதுக்கு சார்ஜ். டைம் ஃபுல் சார்ஜ் போட்டோம்னா ஒரு 6-7 டைம் வந்து நம்ம காத்தடிக்கலாம். 6-7 டைம்னா 6-7 வீலுக்கு. ஆமா, 6-7 வீலுக்கு. அந்த டயர் ப்ரெஷர் எவ்வளவு வைக்கிறோன்றத பொறுத்து ஒரு 7-8 டைம் கூட போகும். ஓகே, அது வீலை பொறுத்து, ப்ரெஷரை பொறுத்து. அதே போல உள்ள வந்து ஒரு ஃபியூஸ் கொடுத்துருக்கான். ஒருவேளை உள்ள ஏதாவது ஃபியூஸ் போயிடுச்சுன்னா மாத்திக்கலாம். சரி, இது வந்து 2 வீலருக்கு மட்டும் அடிச்சிக்க முடியாது, எல்லாத்துக்கும் அடிக்கலாம். சைக்கிள், அப்புறம் வந்து நம்ம வாலிபாலுக்கு, அப்புறம் இன்னும் ஏதோ நாப்லாம் கொடுத்துருக்கான். டயர்களுக்கு அடிக்க கொடுத்துருக்கான். இவ்வளவுதான் இதுல இருக்கிற பாக்ஸ் கண்டென்ட். ஏன்னா காத்தடிக்கிறதுக்கு அவன் பவர் பேங்க் மாதிரி சின்ன சைஸ் மிஷினே வந்து போச்சு. நீங்க இவ்வளவு பெரிய மிஷின் எடுத்துன்னு வந்து காட்டுறீங்க. இல்ல விஷ்ணு, இது வந்து அந்த நீ சொல்ற அந்த பவர் பேங்க் டைப்லாம் வந்து டைம் அதிகமா எடுக்கும். 8 நிமிஷம் 10 நிமிஷம். இப்போ வந்து 0 to 35 வந்து இது ஒரு அதிகபட்சம் ஒரு 3.5 நிமிஷத்துல காத்தி அடிச்சிடும். ஒரு ஃபுல் டயர் காத்துறதுக்கு 3 நிமிஷமே போதும், அடிச்சிடும். அது வந்து 12 நிமிஷம் 15 நிமிஷம் 10 நிமிஷம்னு அந்த டைம் டியூரேஷன் தான் பொறுமையா இருக்கும். இன்னொன்னு என்ன, அதுல ஒரு மெயின் இதுல பாசிட்டிவ்னா, இத வந்து நம்ம ரீசார்ஜபிள் சொன்னோம். ரீசார்ஜ் போட் பண்ணிட்டு ஒரு 7-8 டைம் அடிச்சிக்கலாம். காத்து யூஸ் பண்ணிக்கலாம். கார் யூஸ் பண்றவங்க அந்த போட் வந்து இந்த கார் போட் சார்ஜ் போடுற போட் இருக்கு. டைரக்டா பவர் கனெக்ட் பண்ணி நம்ம எவ்வளவு டைம் வேணாலும் மல்டிபிள் டைம்ல டைரக்ட் பவர்ல யூஸ் ஆகும், பேட்டரில யூஸ் ஆகும். ஆமா, அதே போல வந்து நைட் டைம்ல யூஸ் பண்றதுக்காக இதுல எல்இடி லேம்ப் ஒரு 6 எல்இடி வச்சு லேம்ப் ஒன்னு கொடுத்துறானுங்க. அதுக்கு சுவிட்ச் கொடுத்துறான். இந்த பவருமே இந்த கார்டுமே வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான வயரா இருக்கு. ஓகே, சார்ஜிங் போர்ட் கொடுத்துறாங்க. பிளஸ் மைனஸ் செட் பண்றது, வேரியஸ் டைப் செட் பண்றதுக்கான இது கொடுத்துட்டா ஆன் பண்ற பட்டன் கொடுத்துறாங்க. இவ்வளவுதான் இருக்கு. இது யாருக்கு மெயினா யார் பயன்படுத்தலாம் அப்படின்னு நம்ம ஒரு புதுசா வந்து இந்த ஸ்டார்ட் அப் தொழில் மாதிரி காத்தடிக்கிறதுக்கு பிசினஸ் பண்றாங்கன்னா அவங்களுக்கு இது யூஸ் ஆகும். ஏன்டாடி, அவன் வந்து 50,000 60,000 போட்டு மிஷின் போட்டு வாங்கி வச்சிருப்பான். ஒரு 1500 மிஷின் வச்சு எப்படா கடை கட்ட முடியும்? இது எதுக்குன்னா, இப்போ லாங் டிராவல் போவாங்க, 10 நாள் 5 நாள். இப்போ எங்களை மாதிரி ரைடர்ஸ் இருக்கிறாங்களே, இப்போ நாங்கள் வந்து வண்டி சைடில் வந்து பொட்டியெல்லாம் மாட்டி கொண்டு போவோம். ஆமாம், அப்போ நாங்கள் வந்து ரெயின் லைனர்ஸு சில முக்கியமான பொருட்கள்லாம் வச்சு எடுத்துகிட்டு போவோம்ல, அதில் வந்து ரைடர்ஸ்லாம் இந்த காத்தடிக்கிற மிஷினையும் வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு. ஒரு வேளை போகிற வேலை டியூப்லெஸ் டயர்ஸாக இருக்கும், பெரும்பாலும் பஞ்சர் ஆகிடுது. ஆமாம், அப்போ பஞ்சர் ஓட்டிடுவாங்க, கிட்ட இருக்கும், காத்தடிக்கிறது எங்கன்னா போய் தேடுவாங்க. ஒரு வேலை டவுனுக்குள்ளே இருந்ததுன்னா எங்கேயாவது எங்கேயும் அடிச்சிக்கலாம். டவுனே இல்லை, 50-100 கிலோமீட்டருக்கு எதுவுமே ஊரே கிடையாது அப்படின்ற டெரெயின்லாம் போகிறாங்கன்னா அந்த டைம்ல இது ஓகே. அப்போ வந்து இந்த மாதிரியான டிவைஸ் யூஸ் ஆகும். இல்ல ஒரு ஃபேமிலியோட கார்ல ட்ரிப் போறாங்க அப்படின்னா கூட கார்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எடுத்து டைரக்டா கார்ல போறது நல்ல நீளமான கேபிள் கொடுக்கலாம், போட்டுட்டு நம்ம கார் வந்து ஒரு டைம்னால அடிச்சிக்கலாம். ஹீட்டிங்கும் கம்மி ஆகுது. நீ சொல்ற சின்ன டைப்லாம் ஹீட் ஆகும். ஆமா ஆமா, அது அதிகமா ஹீட் ஆகும். ஹீட்டிங் வந்து கம்மியா தான் ஆகுது. ஓகே, நல்ல. நானும் வந்து இது ஒரு எக்கச்சக்கமான டைம் யூஸ் பண்ணிட்டேன். வீட்டுல வந்து என் பொண்ணு சைக்கிள் அடிச்சு பார்த்தாச்சு, அவன் குளிக்கிற அந்த தொட்டி வந்து இருக்குல்ல, காத்தடிக்கிற ஸ்விமிங் பூல் அடிச்சு பார்த்தாச்சு, வாலிபாலுக்கு விளையாடுறதுக்கு அடிச்சு பார்த்தாச்சு, 2 வீலர்ஸ்க்கும் அடிச்சு பார்த்தாச்சு. இப்போ நாம ஒரு ட்ரையல் இப்போ நம்ம வண்டியில இறங்கி இருக்குல்ல, ஆமா இறங்கி அடிச்சிருப்போம், அதையும் அடிச்சு பார்த்துருவோம். ஓகே, அது அடிச்சிருவோமா? முதல்ல வந்து மாட்டியாச்சு, ப்ரெஷர் எவ்வளவு இருக்குன்னு பார்ப்போம். இப்போ 0ல இருக்கு. ஆமா 0ல இருக்கு. ஒரு 32 தான் கரெக்ட். உனக்கு விஷயம் தெரிஞ்சிருக்குது. 32 வச்சுட்டேன். ஓகே, ஆன் பண்ணிடுவோமா? நானே ஆன் பண்ணிட்டா? அது ஆன், இதையும் ஆன். சரி, நீங்கள் இதை ஆன் பண்ணுங்க, நான் இங்கே ஸ்டாப் வாட்ச் ஆன் பண்ணுறேன். ஏன்னா டைமிங் நீங்கள் சொன்னீங்களா, செக் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, ஆன் பண்ணட்டுமா? ரெடி, 1 2 3. வண்டி எடுத்தா நேரா லடாக் போவோம், போய் போட்டோ பிடிப்போம், ஒரு வீட்டுக்கு வந்துருவோம். லடாக் ரைடர்ஸ் நாங்க, லடாக் ரைடர்ஸ் நாங்க, லடாக் ரைடர்ஸ். ஆமா, வேற லெவல் நாங்க. இன்ஸ்டாகிராமு ஐடியத்தான் எடுத்து ஸ்டிக்கர் போட்டு பெருசா மண்டையில ஒட்டிக்குவோம். வாவ், 7 நிமிஷம். அதாவது நீங்க தப்பா சொல்லிட்டீங்க. 3 நிமிஷம்லாம் இல்ல, 3 நிமிஷத்துக்குள்ளேயே
0ல இருந்து 32க்கு வந்துடுச்சு. ஓகே, நல்ல விஷயம். எக்ஸாக்டா வந்து பாத்தீங்கன்னா 2 நிமிஷம் 11 செகண்ட். ஓகே, ரைட். 32 இதுல அடிச்சிருக்கோம். விஷ்ணா, அண்ணா காத்தடி மிஷின் பத்திலாம் பார்த்துட்டோம். ஆமா, காத்து இல்லாத வண்டிக்கு காத்து அடிச்சாச்சு. நல்லபடியா நைட் வேற காத்து. கிளம்புறேன்னு சொல்ற. ஆமா, போகும்போது எத்தனை போ. நான் அம்மா டிரைவர் சொல்லிடுறேன். டிரைவர் கிட்டயா? ஆமாண்ணா. ஆளு விடுறாங்க. அண்ணா அண்ணா கொடுத்துருப்பாங்க மிஷினை. நீ தான்டா டிரைவர், உன்னை தான்டா வச்சு ஓட்டவனே. ஆமா வேற லெவல் நாங்க இன்ஸ்டாகிராமு ஐடியத்தான் எடுத்து ஸ்டிக்கர் போட்டு